இந்த வீடியோவில் நம்ம ஒருமை பன்மையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருமை அப்படின்னா ஒரு பொருளை குறிப்பது ஒருமை. உயர்திணையில் ஆண்பால் பெண்பால் ஆகிய இரண்டும் ஒருமை. அஃறிணையில் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை. பன்மை உயர்திணையில் பலர்பாலை குறிக்கும் பெயர்ச்சொல் பன்மை. அஃறிணையில் கள் என்னும் விகுதி பெற்று வரும் சொற்கள் பன்மை. கள் விகுதி பெறாமல் வினைமுற்றால் பல பொருளை உணர்த்தும் பன்மைகளும் உண்டு. இதனை பால்பகா அஃறிணை பெயர் என்பர். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒருமைக்கான எடுத்துக்காட்டு யானை. ஒரே ஒரு யானை இருக்கிறதுனால இது ஒருமை. பன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட அஃறிணை இருக்கிறதுனால இது பன்மை. யானைகள். ஆண் ஆண்கள். மரம் மரங்கள். மகிழுந்து மகிழுந்துகள். கை கடிகாரம் கை கடிகாரங்கள். புத்தகம் புத்தகங்கள். பேருந்து பேருந்துகள். மிதிவண்டி மிதிவண்டிகள். வாழைப்பழம் வாழைப்பழங்கள். மாங்காய் மாங்காய்கள். வாத்து வாத்துக்கள். நாய் நாய்கள். பசு பசுக்கள். பந்து பந்துக்கள். பூனை பூனைகள். சிங்கம் சிங்கங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.